அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சய்யிதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுதல் ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள், தாய்மார்கள், சகோதரிகள், அது நல்ல உள்ளவர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானா. மருத்துவமனை செலவில்களுக்கு நம்மையும் நம் குடும்பத்தை பாதுகாப்பானா. இந்த நோக்கத்திற்காக எல்லாவிதமான காரியங்கள் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லாவிதமான காரியங்களும் அல்லாஹ் கபூல் செய்வானா. நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கிட்டத்தட்ட 23 நோன்பு நிறைவு பெற்று 24வது பேர் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட நாட்கள் வேகமாக ஒன்றோடி கொண்டே இருக்கிறது. நோன்புகளும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வேகமாக போயிட்டு இருக்கு. இன்னும் சொற்பமான நாட்கள் தான். லைலத்துல் கத்ர் இரவு தேடக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல நரகத்தினுடைய விடுதலை தேடக்கூடிய நாட்களாக இருக்குது. எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனைகள் பேசும் பொழுது இன்றைய சிந்தனை தஹஜ்ஜுத் தொழுகைதான் நன்மைகள். முக்கியமான சப்ஜெக்ட் தஹஜ்ஜுத் தொழுகையினால வர நன்மைகள். ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதரை ஒரு 40 நாள் விடாம தஹஜ்ஜுத் தொழுதுட்டாருன்னா, அவர் தஹஜ்ஜுத் தொழுது ஏதாவது ஒரு நாட்டத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டான்னா கண்டிப்பா 40 நாள் முடிந்த பின்பு அல்லாஹ் என்ன செய்வானா, அதை எவ்வளவு பெரிய நாட்டமாக அல்லாஹ் நிறைவேற்றி வருவான். இதே அந்த நாட்டங்கள் நிறைவேறவில்லைன்னா அல்லாஹ் கையில் நல்ல நாடி இருப்பான். கண்ணியமான தாய்மார்களை செவிட்டு கேட்கணும். அப்போ தஹஜ்ஜுத் 40 நாள் தொடர்ச்சியா தொழுதா அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு தான். அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு ஃபர்லுக்கு அடுத்த அந்தஸ்தாக தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குது. ஃபர்லு தஹஜ்ஜுடைய நேரம் மட்டும் வேற ஏதாவது நேரங்களாக இருந்தால் ஃபர்லாவே ஆகியிருக்கும். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மக்களுக்கு சிரமமாக ஆகிவிடுமோ என்ற ஒரே ஒரு உயரிய நோக்கத்தில் என்ன ஆச்சுன்னா அது நஃபிலான வணக்கமாக மாறிவிட்டது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ தஹஜ்ஜுடைய நன்மைகளை இமாம் பெருமக்கள் வரலாற்றில் அதிகமாக சொல்றாங்க. அதில் ஒரு 20 செய்தியை சொல்றாங்க. தஹஜ்ஜுத் தொழுதா என்ன நன்மைகள் கிடைக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, முதல் விஷயம் ஃபர்லுக்கு அடுத்த அந்தஸ்து. நம்ம பேசக்கூடாது, கவனிக்கணும். உங்களுக்காக உள்ள செய்தி, நமக்காக உள்ள செய்தி. இதை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன கேட்டாலும் தந்துடுவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ரெண்டாவதாக கபூரில் நம்ம மரணித்த பின்பு கபூரில் ஒரு ஒளிமயமான ஒரு ஒளி கதிர் ஒன்று கிடைக்குமா. தஹஜ்ஜுத் தொழுதன்னா நம்ம கபூர் இருட்டறையில அந்த இப்படியும் திரும்ப முடியாது, அப்படியும் திரும்ப முடியாது. அந்த புகைக்குள்ள அல்லாஹ் நினைச்சுவானா அந்த தஹஜ்ஜுடைய நூறு அல்லாஹ் கொண்டு வருவான். அடுத்து மூன்றாவதாக முகத்துல பிரகாசம் இருக்கும். நிறைய பேரை பாருங்களேன், தஹஜ்ஜுத் பெரிய பெரிய இமாம் பெருமக்கள், பெரிய பெரிய சுஹதாக்களுடைய முகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சோப் போட்டு எந்த கழுவ மாட்டாங்க. பெரிய லெவலில் நினைச்ச மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒழுங்கு செய்வாங்க, தஹஜ்ஜுத்தை கரெக்டாக பேணிக்கையாக நிறைவேற்றி கொண்டே இருப்பாங்க. முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நூறாணித்தான் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த முகத்தினுடைய பிரகாசம் அமையப்படுகின்றது. நாலாவதாக எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் கிடைச்சிடும். ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா ரப்பிட்ட கேட்கணுமா, கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வானா, நிவர்த்தி செய்வான். இதே ஒரு நோய் வருது, நம்ம என்ன நிறைவேறல, நம்ம நல்ல முறையில் தான் செய்கிறோம், பாக்கியமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அல்லாஹ் எதுக்கு நோயை கொடுக்கான்னா அந்தஸ்தை உயர்த்த கொடுக்குறான். கண்ணியமான பெருமக்களே, அடுத்ததாக இருதய நோய் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். இன்னைக்கு கொலஸ்ட்ரால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு 40 வயசு தெரியும் பார்த்தா என்ன ஹார்ட் அட்டாக், மைல்டு அட்டாக், ஸ்ட்ரோக், எப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அட்டாக் வருது. அப்போ எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ அந்த மாதிரி காரியம் பாதுகாப்பு நம்ம என்ன செய்யணும்னா தஹஜ்ஜுத்தை பேணிக்கையா தரணும். அடுத்ததாக ஆறாவது சிறிய பாவங்கள்லாம் அல்லாஹ் நினைச்சு நான் மன்னிச்சிடுறான். சின்ன பாவங்கள் நிறைய பாவங்கள் செஞ்சிருப்போம், தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ் செஞ்சிடறான். பாவமான காரியம் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அடுத்ததாக நியாமத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்ன நியாமத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், கொடுத்துக்கிட்டே இருப்பான். தஹஜ்ஜுத் தொழுகை தொழக்கூடிய மக்களுக்கு அது துவா கேட்டால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கபூலாகும். நம்ம நிறைய முறை தஹஜ்ஜுத் தொழும் பொழுது இதில் பல ஆண்டுகளாக அதை நிறைவேற்றி வந்துட்டு நல்லா மாபெரும் கிருபையினால. அப்போ அந்த நேரத்தில் ரப்பு நான் கேட்கும்போது நல்லா நினைச்சேன், இது வரைக்கும் கபூல் செய்ய விருந்ததே கிடையாது.
அப்போ கண்ணியமான தாய்மார் சகோதரர்கள் நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், அதை நடைமுறைப்படுத்தி பாருங்க. ரப்புட்ட கேளுங்க, ரப்பு கொடுத்துருவான். அப்படி கொடுக்கலையா அது ஒரு கயிறு இருக்கும், அதை நம்ம தள்ளி போச்சா அந்த சரி ஏதோ வெளியே போது நம்ம நினைச்சுக்கணும். கொடுத்தாதான் கயிறு கிடையாது, கொடுக்கனால அதை விட மிகப்பெரிய கயிறு. அடுத்ததாக பாவமான காரியம் கொண்டு அல்லாஹ் நினைச்சு தடுக்க வைக்கிறான். பத்தாவது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்குதான். அல்லாஹ்வுடைய அந்த வானுக்கு அல்லாஹ்வுடைய அந்த நல்ல ஒரு நிசுபத்தை அமைகிறது. 10வது விஷயம். அடுத்ததாக இல்முல பிரகாசம் உண்டாகும். நம்மள்கிட்ட கொஞ்சம் தான் கல்வி கற்றுருப்போம், ஆனால் அந்த இல்முல அல்லாஹ் நினைச்சுவான் அமலையும் கொடுத்து இஹ்லாஸையும் கொடுத்து நல்ல முறையில் இல்ம நினைச்சுவான் பெரிய லெவலில் அல்லாஹ் ஆக்கிடுவோம். அடுத்ததாக 12வது மனதை விசாலமாக ஆக்குவோம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பற்றி பேசுறதா ஒவ்வொரு மணி நேரம் என்ன செய்வோம், டைம் எடுக்கும். ஆனால் நம்ம முக்கியமான சில செய்திகளை செய்யலாம் சொல்லி நிறைவேற்றிக்கணும். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி தகச்சு தொழுதிட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், நிறைய பாக்கியத்தை கொடுத்துறான். அதுல மனசு விசாலமாயிருமா, யாருக்கிட்டாலும் கொடுக்குற தன்மை வந்துடும். நிறைய பேரை பாருங்களேன், கொடுத்து பழகிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணத்தை கொடுப்பாங்க, அவ்வளோ பொருளாதார செலவிருப்பாங்க, மனசு விஸ்தீரமா இருக்கும். என்ன காரணம், தகச்சுதல் நன்மைகள் தான். அவன் குடும்பத்துடைய யாராவது தகச்சு தருவாங்க, துவா செய்வாங்க, அதுவும் நன்மை நினைச்சுவான், உள்ளத்தை விசாலமாக ஆக்கிடுறான். அடுத்ததாக இமாம் வரலாறு பேச ஆயுள், நீண்ட ஆயுள் கிடைச்சிருக்கும். யார் தகச்சு சொல்கிறாரோ அவர் எல்லாம் நீண்ட ஆயுள கொடுத்துடுறான். அடுத்ததாக சொர்க்கத்துல கண்ணாடி மாலையை கொடுத்துடுறான். சொர்க்கத்துல அழகான ஒரு கண்ணாடி மாலையை கொடுத்துடுறான். அடுத்ததாக அங்க ஒரு மரம் ஒன்று இருக்குமா, நவரத்தக்கல் சொர்க்கத்துல. அப்ப அந்த கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஒன்று இருக்குமா மரத்துக்கு கீழே. அந்த குதிரை எங்கெல்லாம் போன ஆசைப்படுமோ, அந்த குதிரை இந்த மனிதர் எங்கெல்லாம் போன ஆசைப்படுறாரோ அந்த குதிரை அழைச்சிட்டு போகுமா. அது யாருக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும், தகச்சு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு. அடுத்ததாக உள்ளமும் நாவும் அமைதி பெறுகிறது. அடுத்ததாக பறக்கும் குதிரை அல்லாஹ் நினைச்சான் சொர்க்கத்தில் நசீபாக்கிறான். அடுத்து 18வதாக சாலிகினுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. மௌத்தாகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா வருது மட்டுமல்லாம அல்லாஹ் நினைச்சான் ஒரு உயர்தரமான நல்லடியாவுடைய லிஸ்ட் அல்லாஹ் சேர்க்கிறான். யாரு தஹஜ்ஜுத பேணிக்கையாக கடைசி முறை தொழுகின்றாரோ அவர்களுக்கு. அடுத்ததாக 19வதாக துவா அல்லாஹ் நினைச்சான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக அமைந்து விடுகின்றது. அதே போல கண்ணியமான பெருமக்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல நம்ம ரப்புட்ட என்ன கேட்டால் ரப்பு தருகின்றான். தஹஜ்ஜு ரொம்ப நேரம் தொழணும் அவசியம் கிடையாது. 10 ரக்காத் 20 ரக்காத் ஏதோ ஒரு 2 ரக்காத். நோம்புக்கு அப்புறம் என்ன செய்யணும், எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கணும். எப்படி நியத் வைக்கணும்னா குறைஞ்சது ஒரு 2 ரக்காத் தொழுதணும். தொழுதலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த 20 நன்மையே உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும், நமக்கு வேணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நம்ம என்ன செய்யணும், அதை அமல ஹயாத்தாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஹயாத்தாக்கிட்டீங்கன்னா இந்த சொன்ன 20 விஷயம் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு எனக்கு நமக்கு அல்லாஹ் அழகா நாடிடுவோம். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நியத்தை உறுதியா வைங்க. வாங்கு சொல்வதற்கு ஃபஜ்ருக்கு வாங்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எந்திங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி எந்திக்கணும் அவசியம் கிடையாது. ஏதோ நம்மளால முடியலையா என்ன செய்யுங்க, ஃபஜ்ருக்கு அப்போ போல வாங்க 4 முக்கால் சொல்றாங்களா, ஒரு 4 வரைக்கும் எந்திங்க, ஒழு செய்யுங்க, 2 ரக்காத் தொழுவுங்க, தொழுது தப்புட்டு தகச்சு தொழுதுகிட்டு அப்படியே அழகா நீங்க ஃபஜ்ரை தொழுது அழகா நினைச்சிங்க முடியுங்க. அல்லாஹ் என்ன செய்வான், இதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணி வந்துகிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் எதை கேட்டோமோ அது பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் தஹஜ்ஜு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நல்ல துஆவோடும் ஒரு துஆவை ஆதரவு வைத்தவனமாக உடைய வார்த்தை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.